தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சொல்லுமையோடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது புலிப்பாணி ஜோதிடம். இதில் பாடல் 99. இது ஒரு அற்புதமான ஒரு பாடல் உள்ள கருத்து. இது குறைஞ்சபட்சம் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே, 2000 வருஷம்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பழனியில் பார்த்தீங்கன்னா போகர் சமாதி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கல்வெட்டிலே இருக்கும். அந்த போகர் சமாதிங்கிற போகரும் புலிப்பாணியும் தான் அந்த முருகன் சிலை செஞ்சது. அவங்க எப்போ செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலியுகம் பிறப்புறதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னைக்கு கிடையாது, குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டால் கூட 5000 வருஷம் அப்படி வச்சுக்கோங்க. அதனால் அப்பா அவர் சொன்ன அந்த பாடல் அது குரு பாரம்பரிய அடிப்படையில் அப்படியே படிப்படியாக ஓலைச்சொல் இப்போ வந்திருக்கு. அதில் உள்ள ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பாடல். இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா, ஜோசி பக்கம் வர்றவங்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. பொதுவாக அது என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கணக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கா பார்த்து சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கா இப்படின்னு என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. இதை ஜோதிட ரீதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், உண்மையில அப்படி கிடையாது. ஒரு ஜாதத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கடினமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஜோதிடத்தில் பிரசனம்னு ஒன்று இருக்குது. ஜோதிடத்தில் ஒரு பாட்டு ஜாதகம், ஒரு பாட்டு பிரசனம். ஆனால் பிரசனம் பார்க்குறப்போ தெய்வ அனுகிரகத்தை பற்றி சொல்லலாம். இவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குது, இல்லை இந்த மாதிரி அம்சமுடைய தெய்வங்கள்லாம் இவங்களுக்கு இருக்குங்கிறத சொல்லி போடலாம். சரிங்களா? ஏன்னா ஜாதகம் என்பது கிரகம், பிரசனம் என்பது கர்மா. இந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு புரியாது. சரி, இப்போ நம்ம சொல்ல வர்றோம். ஏன் இந்த பாட்டை நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு தெரிய இந்த பாடல் அப்படிங்கிறது நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜாதகத்தில் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் கூட இதை நான் பிரசனத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். இந்த பாட்டை என்ன செய்வேன், பிரசனத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். பிரசனத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ 100க்கு 100% அப்படியே நடக்கும் இந்த பாடல். சரிங்களா? ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தெய்வ அனுகிரகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டில் அவர் என்ன சொல்லுதாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் கட்டக்கூடியவன், கோயில் திருப்பணி செய்யக்கூடியவன் யார் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த கோயில் திருப்பணிங்கிறதுலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம். இந்த கோயில் திருப்பணியை பற்றி பேசினாலே அதுக்கு பயங்கரமாக நிறைய விஷயங்களை பேச வேண்டும். வீடியோவே 2-3 வீடியோ போட வேண்டியிருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கோயில் கட்டக்கூடிய ஜாதகங்கள் எது அப்படிங்கிற ஒரு குறிப்பை பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள். சூடப்பா இன்னும் ஒரு எல்லாம் கேட்டுக்கோங்க. சூடப்பா இன்னும் ஒன்று செப்ப கேளு. நான் என்ன சொல்றேன்னா, புதுசாக ஒன்று சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறாரு. அடுத்தாப்புல, சுகமுள்ள நாளோனை கருமன் கொடி. சுகமுள்ள நாளோனை, ஒரு ஜாதகத்தில் 4ஆம் வீட்டின் அதிபதி சுகஸ்தானாதிபதினு பேர். அப்போ அந்த 4ஆம் வீட்டின் அதிபதியோடு கர்மன் கோடில், கர்மன்னா 10, அதான் கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம் சொல்லுவாங்க, கர்மன் கோடில். அப்போ ஒரு ஜாதகத்தில் 4ஆம் பாவாதிபதியும் 10ஆம் பாவாதிபதியும் ஒன்று சேர்ந்து இருந்தாலோ, ஒன்று பார்த்து கொண்டு இருந்தாலோ, ஒன்றுக்கு ஒன்று பரிவர்த்தனாக இருந்தாலோ, சூடப்பா நல்லா கேட்டுக்கோங்க, சூடப்பா கோல் திருப்பணிகள் செய்வான் அப்படிங்கிறார். கொற்றவனே வாகனமும் செம்பொன்னும் கட்டும் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு ஜாதகத்தில் 4 குறையும் 10 குறையும் சேர்ந்துருந்தா அவன் என்ன சொல்கிறாரு, செம்பொன்னும் வாகனமும். செம்பொன்னுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, அவங்க வீட்டில் வெள்ளி நகைகள், தங்க நகைகள், இதுக்கெல்லாம் குறைவு இருக்காது. அவங்க நல்ல ஓரளவு வசதிவாய்ப்பு உள்ளவங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சூட்சமாக சொல்கிறாரு. வாகன யோகமும் உண்டுங்கிறாரு. இன்னைக்கு வாகனம், அன்னைக்கு வில்லு வண்டி, மாட்டு வண்டி, குதிரை வண்டி, இதுதானே. அப்படியே வாகன யோகம் உள்ளவன் அப்படிங்கிறதான் சொல்கிறாப்புல. யார் இந்த இடத்துல புலிப்பாணி சொல்ல, கொற்றவனே வாகனமும் செம்பொன்னும் கிட்டும். அப்புறம் சொல்ல, வீடப்பா வெள்ளிக்கு அம்மன் துர்க்கை அப்படிங்காரு. அப்படி உட்காரக்கூடிய அந்த வீடு, அதாவது இந்த 4 குரியவனும்
10க்குரியவனும் ஒரு வீட்டில் போய் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீடை எடுக்கிறாரு. எந்த வீட்டில் இருக்கிறானோ அந்த வீட்டை பொறுத்து அந்த தெய்வ கோயில் திருப்பணிகள் செய்யலான்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வீடப்பா வெள்ளிக்கு அம்மன் துர்க்கை, அதாவது சுக்கரன், வெள்ளினா சுக்கரன், அது சுக்கரனுடைய வீடாக இருக்குமானால் அவங்க வந்து துர்க்கை தேவி. அதுக்கு என்ன செய்வாங்க, பெண் தெய்வங்களுக்கு என்ன செய்வான், கோயில் திருப்பணி செய்வான், கோயில் கட்டி கொடுப்பான். விதமான புந்திக்கு அயன் மாலோன் அப்படிங்காரு. புந்தி அப்படின்னா புதன் அர்த்தம். அப்போ புதனுடைய வீடாக இருக்குமானால் அது வந்து மால் அயன், மால்னா திருமால், அயன்னா யாருன்னா ஐயனார், ஐயனார்னு சொல்லுவாங்கல்ல, ஐயனார் மாதிரியான சாமிகள், அது திருமால், பெருமாளுக்கு கோயில் கட்டுறது, இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறார். பாரப்பா பௌமனுக்கு சுப்பிரமணியம். பௌமன் அப்படின்னா செவ்வாயின்னு அர்த்தம். அது செவ்வாயோட வீட்டில் அந்த கிரகங்கள் இருக்குமானால் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் அப்படிங்கிறார். யார், முருகனுக்கு கோயில் கட்டக்கூடிய ஒரு வாக்கியம் கிடைக்கும். அடுத்தாப்புல பரமென்ற சிவனுக்கு பொன்னன் கூறு அப்படிங்கிறார். இந்த 4க்குரியவன் 10க்குரியவன் வந்து குருவுடைய வீட்டில் இருக்குமானால் அப்படிங்கிறார். எங்கிறது, குருவுடைய வீட்டில் இருக்குமானால் அவன் வந்து சிவனுக்கு என்ன செய்வான், கோயில் கட்டுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த பாடல் வந்து 99வது பாடல், இதோட முடியல, இது 100வது, இது தொடர்ந்து 100வது வருது. இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4ம் 10ம் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர் சுகவாசி ஜாதகர். சுகவாசி, ரொம்ப கஷ்டப்பட மாட்டான். மேனாமினிக்கு நம்ம சொல்லுவாங்களா, மேனாமினிக்கு அப்படியே ஆட்டிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் தொட்டு அடிச்சுட்டு போகிறோம் அப்படிம்பாங்க. அது மாதிரி உதாரணத்துக்கு மேனாமினிக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் காசு பணம் பார்க்கக்கூடியவங்க, அதுதான் அந்த வார்த்தையை வந்து அர்த்தம். சுகவாசின்னு சொல்கிறார். இப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து அவன் வீடு, வாகனம், நகை நட்டு இது எல்லாமே இருக்கும். ஒரு சுகவாசியாக இருப்பான். அவன் இந்த மாதிரியான கோயில் திருப்பணிகள் என்ன செய்வான் அப்படிங்கிறத புலிப்பாணி தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்காரு. சரிங்களா, இது அற்புதமான பாடல். இதை பார்த்து சொல்லுங்கள், சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு தெய்வ அனுக்கிரகம் இருக்குது இல்லைங்கிறத இது மூலமாக நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா, கொஞ்சம் மிஸ்டேக் சொல்லும் ஐயாவோட டிவி சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கெல்லாம் உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.